அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது ஐலி. திரும்பவும் சொல்றேன், ஐ எம் சோ சாரி. பரவாயில்ல மேடம். கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தி கால்ல விழாத குறையா எங்களை கெஞ்ச வச்சுட்டு இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்காம போயும் அந்த அயலு கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? திமிரு பிடிச்சவ. என்ன ஆனவ இவளுக்கு? இரு நான் மருமகளா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்திரா, சும்மா அந்த பொண்ணையே பாராட்டிட்டு இருக்காத. நகை திரும்பவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம பால் பாண்டி சார் தான். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். பால் பாண்டி சார், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சார், நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். நீங்க சொல்லாட்டி கூட இன்னைக்கு பூரா இங்க இருந்து வயிறு நிறைய சாப்பிட்டு தான் போவேன். நோ, நான் டியூட்டிக்காக வந்த இடத்துல கை நீட்டவும் மாட்டேன், கை நினைக்கவும் மாட்டேன். தட்ஸ் மை பாலிசி. சரி, நான் புறப்படுற நேரம் வந்துருச்சு. ஓகே, நான் கிளம்பிடுப்பா. ஆன்ட்டி மேடம், நான் போயிட்டு வரேன். அக்கா மேடம், நான் போயிட்டு வரேன். ஓகே மேடம், நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கங்க, இல்லைன்னா சுகர் பிபிலாம் வந்துடும். சரிங்களா? வந்த வேலை முடிஞ்சது. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பாய். தேங்க்யூ சார். சரி, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. எல்லாரும் பட்னி தண்ணி சடங்குக்கு ரெடி ஆகுங்க. மாப்பிளையும் பொண்ணும் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்காங்க. சரி, இது உங்க நகைதான், நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே ஐலி, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி ரித்திகா, வாமா வா. வா ரிச்சிதி, செல்லம்மா, வா நீ இந்திரா, வாங்க. போலாம். ஐலி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ தெரியல, நீ எனக்கு மகளா பிறந்திருக்க.